இது வந்து 200 ml கப்பு. இதுக்கு நான் வந்து 1½ கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அப்புறம் இதே கப்பில் 8 கப்ஸ் ஆஃப் இட்லி புழுங்கல் ரைஸ் எடுத்திருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் ஃபெனுக்ரீக் சீட்ஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மினிமம் அட்லீஸ்ட் 5 hours இது தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிரைண்டரில் ஃபஸ்ட்டு உளுந்தை நீங்கள் அரைச்சிக்கோங்க. உளுந்து அரைக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படியும் 30 minutes ஆகும். நல்ல குவாலிட்டி உளுந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மாவு அரைக்கும் போது நல்லா பஃபியாக வரும் உளுந்து. இப்போ அதை ஒரு பவுலுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அப்பப்போ தண்ணி ஊற்றி உளுந்து அரைச்சிக்கோங்க. நான் வாங்கியிருக்கிறது வந்து யானை பிராண்டு உளுந்து. இது வந்து தஞ்சாவூர் சைடு கிடைக்கும். நமக்கு சென்னை பக்கம் அங்கெல்லாம் வந்து உதயம் உளுந்து நல்லாயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து கிரைண்டரில் வந்து இட்லி புழுங்கல் ரைஸை ஆட்ட போகிறேன். நான் 8 கப்ஸ் அதில் இட்லி ரைஸ் அளந்து வச்சுருக்கேன். இல்லை என்னோடய ட்ரம்முக்கு 8 கப்ஸும் நல்லா ஆட்டிரும். ஸோ அதனால் இப்போ அந்த இட்லி அரிசியை வந்து நல்லா தண்ணி ஊற்றி கையை வச்சு வலித்து ஆட்டிக்கங்க. தண்ணி அப்பப்போ ஊற்றிக்கங்க. உப்பு போட்டு கிரைண்டரில் ஆட்டிட்டு அந்த இட்லி மாவையும் இப்போ உளுந்தோடு நீங்கள் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ட்ரம்மில் தண்ணி ஊற்றி அதையும் நல்லா கழுவி இதோடு சேர்த்துருங்க. இப்போ நல்லா கைவிட்டு இதை நல்லா கலக்கணும். நான் வந்து மல்லி இட்லி ரைஸ் வாங்கியிருக்கேன். அது நல்லாயிருக்கும் குவாலிட்டி. நல்லா உங்களுக்கு கணிசம் கிடைக்கும். உங்களுக்கு இட்லி நல்லா வரணும்னா உங்களுக்கு உளுந்தும் இட்லியும் நல்லா இருக்கணும். பொக்கை அரிசியாக வாங்கிடாதீங்க. அதில் வந்து உங்களுக்கு கணிசம் கிடைக்காது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு 3 வெசலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது நல்லா 3 வெசல் வரும். நீங்கள் ஊற்றும் போது வந்து ஹாஃப் சட்டி ஊற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு ஸ்பேஸ் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த மாவை வச்சு இட்லி தோசை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்.